வீடியோல இந்தியால லிஸ்ட் ஆகிற அடுத்த ஐபிஓவான ராயல் சயின்ஸ் லிமிடெட் ஐபிஓ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இவங்க 2023 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ஸ், லெபரட்டரிஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதுக்கப்புறம் கிளினிக்ஸ் இங்கெல்லாம் இவங்களோட ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸை சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா மெடிக்கல் எக்யூப்மெண்ட், சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், லேப் எக்யூப்மெண்ட், மெடிக்கல் டிஸ்போசபிள் அண்ட் ஃபார்மா. இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டெர்ஜிக் கேட்கெட்டோமிக், ஸ்டெர்ஜிக் பாலிகிளாஷின், ஸ்டெர்ஜிக் ஃபாஸ்ட் பாலிகிளாஷின் கோட்டட், ஸ்டெர்ஜிக் பாலிடைக்சின், ஸ்டெர்ஜிக் பாலிடயாக்சின், சானிட்டரி நாப்கின்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இவங்க ஆஃபர் பண்றாங்க. 25 வருஷத்துக்கு மேலான எக்ஸ்பீரியன்ஸை இந்த கம்பெனி கொண்டு இருக்காங்க. இவங்க ப்ராடக்ட்ஸை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மூலமா வேரியஸ் ஸ்டேட்ஸ்ல லைக் உத்தரப்பிரதேஷ், ஹிமாச்சல் பிரதேஷ், ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீர் இந்த மாதிரி நெட்வொர்க் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் சப் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மூலமா சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அது போக இந்த கம்பெனி இந்தியா ஃபுல்லா இருக்கிற கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் இவங்களோட ப்ராடக்ட்ஸை ப்ரொவைட் பண்றாங்க. ஓவரால் இவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. அடுத்து ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இவங்களோட ரெவென்யூ, அசெட், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் இது எல்லாம் இயர் ஆன் இயர் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. 2023 படி 464 கோடி ரெவென்யூவா இருக்கு. 50 கோடி ப்ராஃபிட்ல இருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் 13.00%, இபிஎஸ் 0.38 இருக்கு. பிஇ ரேஷியோ 178.95% இருக்காங்க. ஓவரால் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. அடுத்து என்ன ரீசன்காக இந்த ஐபிஓ வராங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூ 9.86 crore. இந்த ஐபிஓல இருந்து ஜென்ரேட் ஆகிற ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணி ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸ்க்காகவும் இஷ்யூ எக்ஸ்பென்சஸ்க்காக யூஸ் பண்ண போறதா கொடுத்துருக்காங்க. டாப் 5 கஸ்டமர் கிட்ட இருந்து 86.50% ரெவென்யூ ஜென்ரேட் ஆகுது. டாப் 10 கஸ்டமர்னு பார்க்கும்போது 95.40% ஜென்ரேட் ஆகுது. அடுத்த டாப் 5 சப்ளையர்ஸ் கிட்ட இருந்து இவங்களுக்கு 93.90% ரெவென்யூ ஜென்ரேட் ஆயிருக்கு. டாப் 10 சப்ளையர் பார்க்கும்போது 97.12% ரெவென்யூ வந்திருக்கு. ஓவராலா இவங்களுக்கு டாப் 10 கஸ்டமர் அண்ட் சப்ளையர் கிட்ட இருந்து தான் அதிகமான ரெவென்யூ ஜென்ரேட் ஆகுது. அடுத்து டிவிடெண்ட் டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த கம்பெனி இது வரைக்கும் எந்த ஒரு டிவிடெண்டுமே அனௌன்ஸ் பண்ணது இல்லை. பை 2030ல ஹெல்த் கேர் ப்ராடக்டோட எக்ஸ்பெக்டட் சிஏஜிஆர் 10.7% growth இருக்கும். அடுத்த ஐபிஓ டீடைல்ஸ் பார்க்கலாம். ஐபிஓ ஓப்பன் ஆகிற டேட் மார்ச் 12, க்ளோஸ் ஆகிற டேட் மார்ச் 14. ஃபேஸ் வேல்யூ 10 rupees per ஷேரா இருக்கு. ப்ரைஸ் பார்த்தோம்னா 68 per ஷேர். லாட் சைஸ் 2000 ஷேர்ஸா கொடுத்துருக்காங்க. டோட்டல் இஷ்யூ சைஸ் 9.86 crore. ஃப்ரெஷ் இஷ்யூ பார்க்கும்போது 9.86 crore இருக்கு. லிஸ்டிங் அட் பிஎஸ்சி அண்ட் எஸ்எம்இ. நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட ஐபிஓ டைம்லைன் அலாட்மெண்ட் ஆகிற டேட் மார்ச் 15, ரீஃபண்ட் மார்ச் 18 இருக்கு. இந்த ஷேர் உங்க டிமேட் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிற டேட் மார்ச் 18. லிஸ்ட் ஆகிற டேட் பார்த்தோம்னா மார்ச் 19 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஐபிஓல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மினிமமா 1,36,000 ரூபாய் தேவைப்படுது ஃபார் ரீட்டைல் ட்ரேடர்ஸ். அடுத்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்க்கும்போது ஐபிஓ பிரைஸ் 68. பிப்ரவரி 7 அன்னைக்கு எந்த ஒரு ட்ரேடுமே நடக்கல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஐபிஓவை லிஸ்டிங் கெயினுக்காக அப்ளை பண்றவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஐபிஓவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை இதை பற்றின இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, அதுக்கு கால் பண்ணா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்.